ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பார்க்க போகிறோம். இது லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் தான். இப்போ பிகினர்ஸை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஃபார்முலா படி கட் பண்ணுறது, அப்புறம் உடம்புலேருந்து அளவு எடுத்து கட் பண்ணுறதெல்லாம் ரெண்டாம் பட்சம் தான். மேக்ஸிமம் உங்களுக்கு அளவு ப்ளவுஸை வச்சு அளவு மார்க் பண்ணி ஃபினிஷிங்காக நீங்கள் தைச்சி கொடுத்துட்டிங்கனாலே கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெகுலராக வர ஆரம்பிச்சிருவாங்க. அதில் உடம்பு சுற்றளவு ஒரு ப்ளவுஸில் நீங்கள் அளவு எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அளவு ப்ளவுஸில் அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து தைச்சி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது. அப்போ தான் தைரியமாக நீங்கள் கட் பண்ணி தைக்க முடியும். எவ்வளோ தான் ஸ்டிச்சிங் நல்லா தெரிஞ்சாலும் கட்டிங் ரொம்ப முக்கியம். இப்போ நான் உடம்பு சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத அளவு ப்ளவுஸில் ஒரு தடவை கரெக்டாக நான் சொல்லித்தர மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆம்ஹோல் ஜாயிண்ட்லேருந்து கரெக்டாக அதுக்கு நேராக நெக்கில் ஃபஸ்ட்டு அது வர இடத்துல ஐப்பட்டியை விட்டுட்டு அளக்கணும். நெக்கு எவ்வளோ டீப் நெக்காக இருந்தாலும் அதை நீங்கள் பார்க்க வேணாம். கரெக்டாக நான் சொன்ன மாதிரி எடுங்க. இப்போ இன்னொரு சைடு ஹூக் பெட்டி பக்கம் அந்த ஃபஸ்ட்டு ஹூக்லேருந்து கரெக்டாக அந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட், அந்த ஸ்லீவும் உடம்பு சுற்றளவும் ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா, அது வரைக்கும் நல்லா ஸ்ட்ரைட்டாக இழுங்க. இது நேர் கட்டிங் ப்ளவுஸ்க்கு மட்டும்தான் இந்த ஸ்டெப் கரெக்டாக யூஸ் ஆகும். இப்போ ஒரு சைடு 9.25 இருக்குது, ஒரு சைடு 9.25 இருக்குல்ல, இதை எப்படி நீங்கள் கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி உடம்பு சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுங்கிறத நான் ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 9.25 எடுத்தோம்ல, அது ப்ளஸ் 9.25 இது ரெண்டையும் கூட்டிக்கணும். சேர்த்து கூட்டினோம்னா என்ன வரும்? கரெக்டாக நமக்கு 9 9 18 1 சேர்த்தோம்னா 19. 19 அப்படியே சமமாக ரெண்டாக பிரிங்க. 9.5 வருமா? இப்போ ஒரு பக்கத்தோட உடம்பு சுற்றளவு நமக்கு 9.5 இன்ச்சு. இப்போ இந்த 9.5 என்ன செய்யணும்? அப்படியே 4ஆல் பெருக்கி எடுத்துக்கணும். இப்போ 9.5 × 4 இதை எப்படி நீங்கள் கால்குலேட்டரில் எப்படி போடுறீங்கன்னா 9 புள்ளி வச்சுட்டு 500 அப்படி இன்ட்டு போட்டுட்டு 4 இந்த மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணி கால்குலேட்டரில் நீங்கள் வச்சு போடுறீங்க அப்படின்னா 9.5 அரைன்னு போட முடியாது. 9.500ன்னு வச்சுட்டு இன்ட்டு 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 38 இன்ச்சு வரும். ஸோ இதுதான் இந்த 38 தான் இந்த அளவு ப்ளவுஸோட முழு உடம்பு சுற்றளவு. இதை மாதிரி நீங்கள் அளவு கரெக்டாக எடுத்து மற்ற அளவுகள் கூட நம்ம ப்ளவுஸை வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். உடம்பு சுற்றளவு ரொம்ப முக்கியம். இப்போ உடம்பு சுற்றளவு நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு எடுத்துட்டோம். மற்றபடி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கிளாத் 1 மீட்டர் எடுத்திருக்கோம். இதில் நம்ம எப்போதும் போல் ஃபோல்டிங் நம்ம பக்கம், அதே மாதிரி ஓப்பன் பாகம் ஆப்போசிட்டில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு கீழே ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கிராஸ் இருந்தால் அதை ஃபஸ்ட்டே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு தைக்கும்போது பிகினர்ஸ்க்கு இது நேராக ஸ்ட்ரெயிட்டாக மடித்து தையல் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா இதை கட் பண்ண கூட தேவையில்ல. கிளாத்தை நேராக மடிக்க தெரிஞ்சாலே போதும். இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் இது கொஞ்சம் கஷ்டமான விஷயங்களால அடிப்பக்கம் நல்லா மட்டமாக கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ அடுத்ததான் இடுப்பு மடித்து தைக்கிறதுக்கு நீங்கள் மெயின் கிளாத் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க. உங்களுக்கு தாராளமாக இருக்குது அப்படின்னா இது மாதிரி கிளாத்துக்கு 2 இன்ச்சு கொடுத்து மடித்து அடித்தோம்னா நல்லாயிருக்கும். சப்போஸ் ஒரு வேளை உங்களுக்கு கிளாத்து கம்மியாக இருந்துச்சுன்னா 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு எனக்கு கிளாத் போதும் அப்படிங்கிறனால 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்கேல் அளவுக்கு ஒரு மார்ஜின் வரைஞ்சிப்போம். இந்த அளவுக்கு ஒரு ஸ்கேல் அளவுக்கு மார்ஜின் பண்ணி எடுத்துங்க. 2 இன்ச்சு நல்லா தாராளமாக கிளாத் விட்டு நல்லா மடித்து தைக்கும்போது ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ அடுத்தது அளவு ப்ளவுஸ் வச்சு அடுத்த அளவில் எல்லாமே நான் எப்படி மார்க் பண்ணுறேங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது கழுத்தகலம் ஷோல்டர் அகலத்துக்கு நம்ம பேக் பீஸ் அப்படியே மடித்து போடாமல் இந்த மாதிரி மார்க் பண்ணி பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் இருக்குல்ல, ஹூக் பெட்டி பக்கமாக உள்ள ஃப்ரண்ட் பீஸு அந்த ப்ளவுஸோட முன்பக்கத்தை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டில் ஹூக் பெட்டி ஐப்பெட்டி ஜாயின் பண்ணுற இடம் இருக்குல்ல, அதை விட்டுடணும். நீங்கள் விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் தான் இந்த ஹூக் பெட்டியை வச்சுட்டு கரெக்டாக அந்த ஆள்காட்டி விரல் நான் எப்படி காமிக்கிறேன்னு பாருங்கள். இப்போ அழுத்தி அந்த விரலை அது மாதிரி அழுத்தி பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே அந்த கழுத்து ஷேப் ஸ்ட்ரைட்டாக இழுத்து வைக்கும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த விரலை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப் மாறிடும். இதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கிட்டு இந்த ஷேப் அப்படியே வச்சுட்டு எல்லா அளவுமே நான் இப்போ கரெக்டாக ரெடி அளவு, அதாவது தைச்சதுக்கப்புறம் நமக்கு வரும்ல அந்த அளவு தான் நான் ஃபுல்லாக இப்போ மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு எப்படி நம்ம தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணுறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ நம்ம இதை அளந்து பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி மற்ற அளவுகள் எல்லாத்தையுமே குறிச்சிப்போம். இன்னும் நான் மொத்தமாக சொல்லும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போது ஷோல்டர் சென்டர் மடிச்சுட்டு நான் பிடிக்கிற மாதிரியே ப்ளவுஸை பிடிச்சிட்டு டாட் பகுதிக்கு நேராக பிடிச்சிட்டு இப்போ இதை மாதிரி வைங்க. கரெக்டாக அந்த மார்ஜினில் இடுப்பு பகுதி இருக்கணும். கரெக்டாக என்ன அளவு நமக்கு இடுப்பு உயரம் கரெக்டான அளவு, அதாவது தைச்சதுக்கு அப்புறம் வர அளவு தான் நம்ம எல்லாமே மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்ததாக நான் மடித்த மாதிரியே சைடு ஜாயிண்ட்டு மடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முதுகோட சென்ட்ரு பகுதி இது கழுத்தோட இறக்கம் நம்ம மார்க் பண்ணுறோம். இப்படி மார்க் பண்ணிட்டோமா. பேக்ரவுண்ட் நாய்ஸ் எனக்கு மெயின் ரோடு அப்படிங்கிறனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ அதே மாதிரி சைடு ஜாயிண்ட் ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு முதுகு பக்கத்தை கரெக்டாக அந்த முனையில் வச்சுட்டு கரெக்டாக அந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இதை மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே அடுத்ததாக என்ன பண்ணுங்கள், சைடு ஜாயிண்ட் எடுத்துங்க. இதை மாதிரி சைடு ஜாயிண்ட் எடுத்துகிட்டு அந்த பெல்ட்டோட அளவை கரெக்டாக அந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல அதில் வச்சுருங்க. இப்போ ஆம்ஹோல் ஜாயிண்ட்டுக்கிட்ட கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு, அதுலேருந்து மேலே தள்ளி ஃபஸ்ட்டு அந்த தையல் வர இடத்த மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேல் பக்கமாக இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க. இந்த இடம் வந்து நம்ம தையலுக்கு சேர்த்தே மார்க் பண்ணிட்டோம். இப்போ மொத்தமாக இந்த ப்ளவுஸோட இறக்கம்னு பார்த்தீங்கன்னா இப்போ 17.75 இருக்கா. இப்போ நம்ம என்ன செய்யலாம், அடுத்தது இப்போ 1/2 இன்ச்சு மேலே ஷோல்டருக்கு ஜாயின் பண்ணோம், தையலுக்கு சேர்த்து மேலே மார்க் பண்ணுறோம். மொத்தமாக இப்போ நமக்கு அளவு பார்க்கும்போது 18.25 இருக்குது. இப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி இதே மாதிரி 18.25ன்னு வச்சுட்டு 2 மார்க் பண்ணியிருக்கோம்ல, ஷோல்டருக்கும் ரெடி அளவும் தையலுக்குள்ள அளவும், அதை இதை மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்கேல் அளவுக்கு ஒரு மார்ஜின் வரைஞ்சிங்க. இந்த மாதிரி 2 மார்ஜின் வரைஞ்சிட்டு இப்போ கழுத்து அகலமும் ஷோல்டர் அகலமும் சும்மா குத்து மதிப்பாக தானே ஒரு இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருப்போம், அதை அளந்து பார்த்துப்போம். இப்போ 2.5 ஒரு பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி 4.25 ஒரு பாயிண்ட் இருக்குது. இதை நம்ம 2.25னே எடுத்துக்கலாம். இன்னும் அந்த ஒரு பாயிண்ட் வந்து நம்ம கணக்கு எடுக்க தேவையில்ல. இல்லை நீங்கள் அதே அளவு வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், தப்பு இல்லை. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெடி அளவு எல்லாமே மார்க் பண்ணிக்கிறோம். 4.25 ஒரு பாயிண்ட் கிட்டத்தட்ட 5 இன்ச்சு வருதா, அதை மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ வந்துட்டு கழுத்து அகலமும் நீங்கள் ஷோல்டர் அகலமும் எந்தெந்த இடத்துல மார்க் பண்ணணும் எப்படி குறிக்கணுங்கிறத கரெக்டாக பார்த்துங்க. இப்போ முன்பக்கம் தள்ளி இருக்கும். இப்போ இதை மாதிரி விரலை வச்சுட்டு நம்ம பக்கம் முன்பக்கமாக தள்ளி கழுத்து அகலத்துக்கு மார்க் பண்ணணும். 1/4 இன்ச்சு மார்க் பண்ணால் போதும். இப்போ 2.25 ஒரு பாயிண்ட்டு நமக்கு இருக்கும். இப்போ அதே மாதிரி ஆம்ஹோலுக்கு ஷோல்டர் ஜாயிண்டில் அடுத்த வெளிப்பக்கம் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் இருக்குல்ல, அதுக்கு அடுத்த பக்கம் இது வந்து இந்த பக்கம் வரும், அது வந்து அந்த பக்கம் வரும். இதை மட்டும் நம்ம கவனமாக வந்து பிகினர்ஸ் வந்து மார்க் பண்ணுங்கள். ஏன்னா இதில் சில பேர் வந்து மாற்றி மார்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஷோல்டர் அகலம் மொத்தமாக நம்ம கட் பண்ண வேண்டிய அளவு வந்து நமக்கு 5.5 இன்ச்சு. இப்போ நெக்கு இறக்கம்னு பார்த்தீங்கன்னா 10.25, நல்லா டீப் நெக். இது நம்ம ஒரு 1/4 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணுறோம். இது வந்து கட் பண்ண வேண்டிய அளவு. தைச்சதுக்கப்புறம் நமக்கு வரும் 10.25. கட் பண்ண வேண்டிய அளவு 1/4 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு மேலே கழுத்து அகலம் வச்சோம்ல, அதையே அப்படியே கீழே வச்சுட்டு பாக்ஸ் லைன் வந்து வரைஞ்சிங்க. இந்த பாக்ஸ் லைன் வரைஞ்சிட்டு நம்ம அந்த ரவுண்ட் ஷேப் கொடுக்கும்போது நமக்கு அந்த ஷேப் வந்து கொஞ்சம் நல்லா அழகாக வரும். அதுக்காக ஃபஸ்ட்டு இதை மாதிரி ஒரு பாக்ஸ் லைன் கம்பல்சரி. இது பிகினர்ஸுக்கு இதை மாதிரி ஸ்டெப்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு செய்யுங்க, அப்போ கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ 18.25ன்னு மொத்த உயரத்துலேருந்து ஆம்ஹோல் என்ன அளவு மார்க் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். தைச்சதுக்கு அப்புறம் வந்து நமக்கு 6.25 இருக்குது. கட் பண்ண வேண்டிய அளவு 5.25 இருக்குது. இப்போ அதே 5.25 இந்த ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு நேராக அந்த இறக்கத்தை 5.25 மார்க் பண்ணிடுங்க. ஷோல்டர் அகலத்தை இதை மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து பாக்ஸ் லைன் வரைஞ்சிக்கணும். ஸோ நம்ம கட் பண்ண வேண்டிய அளவு எதுவோ அதில் தான் நம்ம வந்து மார்ஜின் இந்த லைன் வந்து வரையணும். தைக்கிற அளவு வந்து நம்ம சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த கார்னர் வந்து 1.25 இன்ச்சு வச்சுட்டு நான் மார்க் பண்ணுறேன். மேக்ஸிமம் வந்து காமனாக எல்லா ப்ளவுஸ்க்கும் இந்த 1.25 செட் ஆகும். ஒரு சிலருக்கு தான் 1.5 இன்ச்சு வரும். இப்போ உடம்பு சுற்றளவு 9.5 இன்ச்சு இருக்குல்ல, அதை நம்ம மார்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் 1.25 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ தேவையான அளவுக்கு நமக்கு கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறோம் தையலுக்கு. இப்போ உடம்பு சுற்றளவு 9.5 இன்ச்சு அளந்தோம்ல, இப்போ ஆம்ஹோல் அகலம் அந்த பாக்ஸ் போட்டிருக்கோம்ல, அந்த நீளத்தில் அளந்துட்டு சில பேர் 2 இன்ச்சு சமமாக மார்க் பண்ணுவாங்க. நான் வந்து உடம்பு சுற்றளவுலேருந்து ஒரு 1 இன்ச்சு மட்டும் கம்மி பண்ணி இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஆம்ஹோல் இறக்கம் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் சென்டர் மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இந்த 3 புள்ளியும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஃப்ரெஞ்சு கவ் வச்சு நம்ம அப்படியே ரவுண்ட் ஷேப் கொடுக்குறோம். ஒரு வேளை இது இல்லைன்னா நம்ம கையாலேயே கூட மார்க் பண்ணலாம். ஒரு வீடியோவில் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த மார்ஜின் இதை வந்து ஃப்ரெஞ்சு கவ் வச்சு வரைஞ்சி காட்டுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு இந்த ப்ளவுஸ்க்கு நெக் ஷேப் எப்படி கொடுக்குறோன்னா லைட்டாக வெளியில் வர மாதிரி. உங்களுக்கு வந்து டீப் நெக் அப்படின்னாலும் அலோ ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு அந்த கழுத்தோட அகலத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஷேப் வந்து நம்ம இதை மாதிரி கொடுத்துக்கிறோம். ஒரு 1/4 இன்ச்சு நல்லா டீப் நெக்கு, நல்லா ரவுண்ட் ஷேப் வந்து நல்லா அகலமாகவே இருக்குது. அதனால் நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். இந்த கழுத்து அகலம் எப்படி கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சி மார்க் பண்ணுறதுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோ தனியாக அதுக்கு மட்டுமாவது நான் வீடியோ போடுறேன். இதில் சொல்லலை. நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக அதை வந்து உங்களுக்கு தனியாகவே நான் வீடியோ போடுறேன். இப்போ வந்து ஆம்ஹோல் ரவுண்டு இந்த ப்ளவுஸ்க்கு எடுத்துப்போம். நம்ம ரைட் ஸ்லீவ் தான் எடுத்துருக்கேன். அதாவது ஐப்பட்டி வரும்ல, அந்த பக்கத்தில் உள்ள சோத்துக்கை பக்கமாக வர ஸ்லீவில் தான் ஆம்ஹோல் ரவுண்டு வந்து தையல்லேருந்து கரெக்டாக அளக்குறோம். அதாவது ஸ்லீவ் ஜாயிண்ட் கரெக்டாக
தையல் தானே இருக்குது வெளிப்பக்கம், அதுக்கு உள்ள தையல் கிளாத் இருக்கும். நம்ம அளக்கிறது வந்து கரெக்டாக முடிகிற இடம், ஸ்லீவ் முடிகிற இடம் 8.5 இன்ச் நமக்கு அந்த மார்க்கிங் நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம தைச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல தானே நமக்கு கரெக்டான அளவு வரும். ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த அளவு தான் வரும். ஸோ அதில் நமக்கு வந்து கரெக்டாக, அதாவது ரெடி அளவு கீழே மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, டாட் லைன் வச்சு அதில் கொண்டு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ ஷோல்டர் ஜாயிண்ட்டை விட்டுட்டு அந்த டாட் லைனில் நான் வச்சு அளந்து காட்டுறேன் உங்களுக்கு. கரெக்டாக மெதுவாக இந்த மாதிரி டேப்பை வச்சு அளக்கும்போது அந்த 8.5 இன்ச் நமக்கு இங்கேயே கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ண வேண்டிய அளவுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஷோல்டர் ஜாயிண்ட்டை விட்டுட்டு பார்க்கும்போது நமக்கு 8 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இந்த அளவுக்கு தான் வரும். ஸோ நீங்கள் வந்து இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. நீங்கள் தைச்சதுக்கப்புறம் எந்த இடத்துல வருமோ ஸ்லீவு, அந்த இடத்துல வந்து நான் டாட் லைன் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்லீவ் ரவுண்டு வந்து அளவு ப்ளவுஸில் உள்ளதும் நீங்கள் மார்க் பண்ணியிருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க. இதை வந்து 8.5 இன்ச்சு நீங்கள் வச்சு கட் பண்ணிங்கன்னா ஷோல்டர் அந்த ஆம் ஹோல் சுற்றளவு கண்டிப்பாக வந்து பெருசாகிடும். அந்த மிஸ்டேக் வராமல் இருக்கணும்னா இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு டாட் பிடிக்கிறதுக்கு அளவு அதுலேருந்து 1.25 இன்ச்சு தையலுக்கு விட்டு மார்க் பண்ணிவிட்டு நான் லைன் போடும்போது ஒரு 1/2 இன்ச்சு முன்பக்கமாக வச்சுட்டு இது மாதிரி கிராஸாக எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், தைச்சிட்டு தான் நான் வந்து கிராஸ் எடுப்பேன். அதை கட் பண்ணும்போதே நம்ம சரி பண்ணணுன்னா இந்த மாதிரி மார்க் பண்ண இடத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்ஜின் வரைஞ்சிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். பேக் பீஸோட ஷேப் நம்ம இது மாதிரி கொடுத்து ஆம்பூல் சுற்றளவுலாம் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி பாருங்கள். ப்ளவுஸு கரெக்டாக வரும் உங்களுக்கு. உடம்பு சுற்றளவும் ஆம்ஹோல் சுற்றளவும் நம்ம கரெக்டாக எடுத்தாலே ப்ளவுஸில் வந்து 3/4 வேலை நமக்கு முடிஞ்சு ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் நீட்டாக வரும். அதே மாதிரி நெக்கு பீஸ் வந்து நீங்கள் ஷோல்டர்லேருந்து கட் பண்ணாமல் கீழே ரவுண்ட்லேருந்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நெக் பீஸ் வந்து முழுசாக கிடைக்கும். இது ஒரு வேளை டிசைனர் ப்ளவுஸு நெக்கு வந்து நம்ம தைக்கும் போது தான் ஃபினிஷிங் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நீங்கள் ஷோல்டர்லேருந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம தைக்கிற ப்ளவுஸுக்கு நீங்கள் வந்து இதை மாதிரி கட் பண்ணுங்கள். அந்த பீஸ் வந்து நமக்கு முழுசாக கிடைக்கும். நிறைய ஏதாவது ஒரு இதுக்கு யூஸ் ஆகும். நெக் பீஸ்க்கே யூஸ் ஆகலைனாலும் நமக்கு வேறு ஏதாவது ஹூக் பிடி ஐப்பிடி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நெக்குக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் இல்லை, அடித்து திருப்பிட்டு அந்த பார்டர் கிளாத்தில் பைப்பிங் தைக்க போகிறோம். கைக்கு மட்டும் ஒரு பார்டர், இடுப்புக்கு வேணான்றதுனால இடுப்புக்கு வர அந்த பார்டரை வந்து நம்ம ஜாயின் பண்ணி பைப்பிங் தேவைப்பட்டால் நான் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து அடுத்தது போடுறேன். இப்போ பெல்ட்டு கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும்ல, அதுக்கு கீழே கட் பண்ணது போக மேலே எக்ஸ்ட்ரா கிளாத் இது மாதிரி உங்களுக்கு வரும். அந்த கிளாத்தை அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே நான் வந்து எந்த அளவுக்கு நீளம் வேணுங்கிறத காமிக்கிறேன். இப்போ ஹூக் பெட்டி பக்கமாக எடுத்துருக்கோம். ஹூக் பெட்டி ஜாயின் பண்ணுற இடத்த விட்டுட்டு இது வந்து உள் பக்கம் பிசுறு மடித்து தைச்சிருக்கனால அதை விட கொஞ்சம் அதிகமாகவே, ஏன்னா நம்ம மார்க் பண்ணி பெல்ட்டு கட் பண்ணும்போது கரெக்டான அளவை வச்சு கட் பண்ணிப்போம். இப்போ சும்மா ரஃப்பாக எந்த அளவுக்கு தேவைங்கிறத அதை விட கொஞ்சம் அதிகமாகவே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மீதி அந்த இருக்கிற கிளாத்தில் ஷோல்டர் இது மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ப்ளவுஸோட பேக் பீஸை இந்த மாதிரி வச்சிங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து மார்க் பண்ணுறதுக்கு இப்போ இதை மாதிரி வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிப்போம். அதே மாதிரி நெக்கோட அகலம் கட் பண்ணியிருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைஞ்சிட்டு இப்போ கீழ்ப்பக்கம் ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வரைஞ்சிப்போம். ஏன்னா இது நமக்கு நல்லா நேராக வரும். அதுக்காக இந்த கிளாத்துக்கு ஈக்குவலாக வச்சுட்டு அப்படியே கிளாத்தை வந்து நவுத்திட்டு ஒரு லைன் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே கூட நம்ம கிளாத்தை வந்து மறுபடியும் எடுத்து விட்டுக்கலாம். இது வந்து நமக்கு நல்லா நேராக இருக்கும் கோடு. நம்ம கையால் வரைஞ்சோம்னா கூட கொஞ்சம் கோணலாக வரும். இது நேராக வரையிறதுக்காக இது மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வரைஞ்சிட்டு இப்போ அப்படியே இது மாதிரி எடுத்து விட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம என்னென்ன அளவுகள் மார்க் பண்ணுறோங்கிறத காட்டுறேன். இப்போ வந்து ஆம்ஹோல் ரவுண்டு அப்படியே ரவுண்டு வந்து கரெக்டாக பேக் பீஸ்க்கு ஈக்குவலாக இருக்கிறத அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ அடுத்ததாக வந்துட்டு சைடு பக்கம் மார்க் பண்ணும்போது ஏற்கனவே நம்ம கட் பண்ணியிருக்கிற பேக் கிளாத்தை விட ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக ஃப்ரண்ட் போர்ஷனில் இது மாதிரி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், பேக் பீஸில் விட நமக்கு 1/2 இன்ச்சு அதிகமாக கிளாத் விட்டு ஒரு மார்ஜின் வரைஞ்சிருக்கோம். இது எதுக்குன்னா நமக்கு இந்த இடத்துல டாட் பிடிப்போம்ல, அப்போ வந்து கிளாத் உள்ளே போகும். கொஞ்சம் அதிகமாக வச்சிட்டோம்னா நமக்கு தைக்கும்போது கரெக்டான அளவில் இருக்கும். தைச்சதுக்கப்புறம் நம்ம கிளாத்தை வந்து சமமாக வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ இடுப்பு சுற்றளவு முடியுதில்ல, இடுப்பு இறக்கம் 2 பக்கமும் அதை மாதிரி மார்க் பண்ணிப்போம். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நம்ம அளவு எடுக்கும்போது அது வந்து அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ அடுத்ததாக இப்போ இந்த ப்ளவுஸோட நெக்கு இறக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம ஷோல்டரில் இது மாதிரி 2 லைன் வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு
ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸ் தான் எடுத்திருக்கோம். அதாவது முன் நெக்கு மார்க் பண்ணுறதுக்கு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸ். இப்போ தைச்சதுக்கு அப்புறம் வர வேண்டிய அளவு இருக்கும்ல, அதை இது மாதிரி 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க. இப்போ மார்க் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸை கரெக்டாக அந்த தைக்க வேண்டிய அளவு, ரெடி அளவு தானே, ஏன்னா ப்ளவுஸோட வெளி பக்கம் தான் நம்ம வச்சுருக்கோம், அதனால் இதை மாதிரி வைங்க. வச்சுட்டு அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து கீழே உள்ள கோட்டில் வரணும். அதே மாதிரி பேக் சைடு வச்சு நீங்கள் ஒரு வேளை அளவு எடுத்திங்கன்னா அந்த தையல் வந்து 2வது கோட்டில் இருக்கணும். இப்போ இதை மாதிரி ரவுண்ட் ஷேப் நெக்கு கரெக்டாக வச்சுட்டு இப்போ பார்த்தோம்னா ஹூப்படி ஐப்படி ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு இடம் இருக்குது பார்த்தீங்களா. இதை விட அதிகமாக வந்து நீங்கள் முன்பக்கம் விடக்கூடாது, விட்டிங்கன்னா கழுத்து அகலமாக போயிடும். இப்போ என்னோடய ஸ்டைலில் நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இதை மாதிரி விரலை வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணுங்கள். எப்போதும் நெக்குக்கு நம்ம 1/4 இன்ச்சு தான் சொல்லுவோம், ஆனால் இந்த முன் நெக்குக்கு மட்டும் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். இப்போ பெல்ட்டு ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கிட்ட இதை மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கங்க. இப்போ அந்த மார்க் பண்ணியிருக்கிற இடத்துலேருந்து டேப்பால் ஒரு 1 இன்ச்சு வச்சுட்டு மார்க் பண்ணுங்கள். இது எதுக்குன்னா அந்த பெல்ட்டு ஜாயின் பண்ணுவோம், அப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு டாட் பிடிப்போமா, இது ரெண்டுத்துக்கும் சேர்ந்தா மாதிரி நமக்கு இந்த அளவு. இப்போ வந்துட்டு நம்ம இந்த லைன் வரையணும்ல, அதுக்கு வந்து நெக்கோட இறக்கம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 7.75 இன்ச் இருக்குது. நல்லா டீப் நெக், நல்லா ஹைட்டான ஆளுங்க, அதனால் நமக்கு பேக்கு ஃப்ரண்ட் நெக்கு எல்லாமே நல்லா ஹைட்டாக இருக்குது. ஒருத்தரோட இந்த பாடி ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி இந்த அளவுகள்லாம் வந்து மாறும். இப்போ முன் கழுத்து அகலம் 2.25 ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அதை வச்சுட்டு இதை மாதிரி ஒரு பாக்ஸ் லைன் வரைஞ்சிங்க. அதே மாதிரி ஆம்ஹோல் கிட்டேயும் கரெக்டாக இதை மாதிரி பாக்ஸ் லைன் வரைஞ்சிருங்க. இது வந்து உள் வளைவுக்கு வந்து உங்களுக்கு நான் இதில் வரைஞ்சி காட்டுற மாதிரி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இந்த சைடும் நான் இப்போ வந்து பாக்ஸ் லைன் வந்து வரைஞ்சிட்டேன். வரைஞ்சிட்டு அடுத்ததாக வந்துட்டு நெக் ஷேப் வந்து கொடுக்கும். இந்த அளவுக்கு கீழே இறக்கியும் வேணாலும் நீங்கள் கட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா மேலேயே கொஞ்சம் இந்த மாதிரி ஷேப் கொடுக்கலாம். ஸோ நல்லா டீப் நெக் 7.25 அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் அந்த அகலத்தை வந்து ரொம்ப குடஞ்சி கட் பண்ணாமல் கொஞ்சம் குறுகலாகவே நான் வந்து 2ஆக மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ உள் வளைவு குடஞ்சி கட் பண்ணுறதுக்கு அந்த பாக்ஸ் லைனுக்குள்ளே அந்த 2 இதுவும் டச் ஆகிற இடத்துக்கிட்ட இந்த உள் வளைவு இதை மாதிரி கொடுத்துங்க. 1/2 இன்ச்சு கொடுத்தீங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். பாக்ஸ் லைன் போட்டுட்டு வரையும்போது உங்களுக்கு முன்ன பின்ன இல்லாமல் கரெக்டாக வரும். இப்போது ப்ளவுஸோட வெளிப்பக்கம் எடுக்கிற மாதிரி இருந்தால் இப்படி எடுக்கணும். ஒரு சில நேரங்களில் அந்த டாட் லைன் வந்து நமக்கு கட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், அப்போ வந்து நம்ம அளவு எடுக்கிறது கஷ்டம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு கரெக்டாக அந்த நெப்பிள் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து விரலை கொடுத்து இப்படி பிடிச்சிங்க. ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து கீழ் கோட்டில் வச்சுக்கிட்டு அப்படியே அது பொசிஷன்லேயே வைங்க. ஃபஸ்ட்டு அந்த நிப்பிள் பாயிண்ட்டுக்கிட்ட ஒரு விரலை அழுத்திட்டு அந்த கிராஸ் லைன் டாட் வருதுல, அதை அப்படியே ஷேப் கொடுத்துட்டு கரெக்டாக வந்து தையலுக்கு உள்ள அளவு, தையலுக்கு உள்ள எக்ஸ்ட்ரா அளவு ரெண்டையும் சேர்த்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ நான் மார்க் பண்ண மாதிரியே மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ உயரம் பார்த்தீங்கன்னா ஒரு 14.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டு தான் கம்மி. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணுங்கள், அந்த டாட்டோட லைன் சென்ட்ரு எங்கே மார்க் பண்ணுறதுன்னா நெக்கோட ரெடி அளவுலேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கு நேராக இந்த 14.25 மார்க் பண்ணுங்கள். 14.25ங்கிறத ஒரு பாயிண்ட் அதிகமாக இருக்குது, நம்ம 14.5 வச்சு மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக அது வந்து நமக்கு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் எங்கே வருதோ அங்கே தான் நமக்கு டாட்டோட சென்ட்ரு பாயிண்ட்டு. அதாவது டாட்டோட அகலம் பிடிப்போம்ல அந்த இடம் அது. இப்போ 14.5 இன்ச்சா, முன்னைக்கு 7.25 இதை மாதிரி வச்சுட்டு இப்போ எந்த அளவுக்கு நம்ம கம்மி பண்ணியிருக்கோன்னு பார்த்துங்க. 12.25, 13.25, 14.5 கிட்டத்தட்ட 1.25 இன்ச்சு நமக்கு இந்த கிராஸ் வந்து டிஸ்டன்ஸ் வருது. இந்த கிராஸ் வந்து மேக்ஸிமம் 1.5 இன்ச்சுலேருந்து 2.5 இன்ச்சு வரைக்கும் கூட வரும் ஒவ்வொருத்தரோட அளவுக்கு தகுந்த மாதிரி. இப்போ மேலே தையலுக்குள்ளே அதாவது தைச்சதுக்கு அப்புறம் ரெடி அளவு இருக்குல்ல, அதையும் மார்க் பண்ணிக்கிட்டு டாட்டோட உயரத்தை அப்படி பிடிச்சிங்க. பிடிச்சிட்டு கரெக்டாக மேலே உள்ள கோட்டில் வைக்கணும். ஏன்னா இப்போ ப்ளவுஸோட வெளிப்பாக்கம் வைக்கிறதுனால தையல் ரெடி அளவு எங்கே வருமோ அந்த இடத்துல வச்சுட்டு டாட்டோட உயரம் மார்க் பண்ணிக்கங்க. அதாவது கரெக்டாக அந்த 14.5 எங்கே மார்க் பண்ணி அந்த ப்ளஸ் சிம்பிளுக்கு நேராக அதை வர மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. நம்ம தையலோடு சேர்த்து டாட்டோட உயரம் பார்க்க போனால் 3 இன்ச் இருக்குது நமக்கு. அப்போ தைச்சதுக்கு அப்புறம் வர உயரம் வந்து 2.5 இன்ச் தான் இருக்கும். இப்போ அந்த ஹூக்பட்டி பக்கம் வர டாட்டுக்கு என்ன பண்ணுங்கள், அந்த மெயின் டாட்லேருந்து 1 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக டேப்பை இதை மாதிரி வைங்க. வச்சுட்டு அதுலேருந்து 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி இது மாதிரி ஒரு மார்க் பண்ணுங்கள். 1.5லேருந்து 1.25, நான் 1.25 ஒரு பாயிண்ட் இருக்குது, 1.25 தான் மார்க் பண்ணியிருக்கேன்.
ஸோ அதை மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக சென்டர் இதை மாதிரி மார்க் பண்ணிங்க. ஏன்னா உங்களுக்கு கீழ் பக்கத்துலேருந்து சென்ட்ரு வருமா, கீழேருந்து மேலே எந்த பக்கம் வரும்னு கன்ஃபியூஷன் இல்லாமல் இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள். இது வந்து எல்லா ப்ளவுஸுக்குமே மேட்ச் ஆகும் இந்த மாதிரி மெத்தட் வந்து. இப்போ இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ ஆம்ஹோல் கிட்டே இதை மாதிரி இந்த டாட்டில் வந்து நீங்கள் அப்படியே பிடிக்கக்கூடாது. ஆம்ஹோல் டாட் வந்து பிடிச்சிங்கன்னா அந்த ஷேப் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ இதை மாதிரி சென்டர் மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள கரெக்டாக ஆம்ஹோலோட பேக் வரைஞ்சிருக்கோம்ல, அதுலேருந்து இப்படி டேப்பை கிராஸாக இதை மாதிரி பிடிங்க. பிடிச்சிட்டு அந்த மெயின் டாட்லேருந்து கரெக்டாக டச் ஆகிற மாதிரி இப்படி கிராஸாக டேப்பை பிடிச்சிட்டு அதுலேருந்து ஒரு 1.25 இல்லைன்னா 1.5 இந்த கேப்பில் ஒரு மார்க் பண்ணிங்க. இப்போ இந்த ஷேப்பில் உங்களுக்கு டாட் பிடிக்கும்போது தான் கப் ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த 1 இன்ச்சில் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் டாட் பிடிச்சிடக்கூடாது. பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அது ஒரு மாதிரி ஷேப் வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி பிடிக்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், டாட்டோட இது முடிஞ்சிருச்சா. அடுத்து வந்து அப்படியே பேக்கில் வந்து இடுப்பு இறக்கம், அந்த பெல்ட்டோட இறக்கத்துக்கு கரெக்டாக அந்த கீழே வச்சுட்டு கரெக்டாக தையலில் வந்து அதாவது ஜாயிண்ட் எங்கே இருந்தோ ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு தள்ளி மேல் பக்கமாக மார்க் பண்ணணும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்கேல் வச்சு அப்படியே டாட் லைன் வந்து ஸ்கேலால் அப்படியே கோடு வரைஞ்சிக்கலாம். இப்போ அவ்வளோதான், இந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கிட்டோமா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டாட்டோட அகலம் என்ன வச்சு பிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு அதே மேக்ஸிமம் நான் வந்து ஹூக் பட்டி பக்கமாகவே தான் எல்லா அளவுகளும் எடுக்கிறோம். ஹூக் பட்டியோடு சேர்த்து அளக்கும்போது பார்த்தீங்கன்னா 2.25 1 பாயிண்ட் இருக்குது. அது வந்து நீங்கள் ஐப்பட்டி பக்கம் எடுக்கிறீங்கன்னா அதை வந்து ஐப்பட்டியை விட்டுட்டு தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ 1/2 இன்ச்சு ஹூக் பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுற இடத்த விட்டுட்டு அதுலேருந்து நம்ம ப்ளவுஸில் அந்த கிராஸ் என்ன எடுத்தோமோ அதை எடுத்துங்க. மீதி எக்ஸ்ட்ரா இடம் எவ்வளோ இருக்குது, 1.25 இன்ச்சு இருக்குல்ல, அந்த அகலம் தான் நம்ம டாட்டோட அகலமாக பிடிக்க வேண்டிய அளவு. இதை வந்து அப்படியே 2 பக்கமும் 1.25 இன்ச்சு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிங்க. இதில் வந்து ஒரு சிலர் வந்து கப் ஷேப் வந்து இன்னும் எடுப்பாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஷேப் கொடுத்துங்க. ஷேப் கொடுத்துட்டு அதை வந்து கொஞ்சம் மேலே ஏற்றுனா மாதிரி வளைவாக பெண்டு இல்லாமல் அப்படியே லைட்டாக கட் பண்ணிக்கணும். நான் வந்து இதில் வந்து உங்களுக்காக தான் இது மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த ப்ளவுஸ்க்கு அது மாதிரி தேவைப்படல, இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா இது மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் நான் இப்போ மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மேலேருந்து இப்படி கொண்டு வந்து லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு வெளியில் நெக் ஷேப்லேருந்து கொண்டு வந்து இந்த இடத்துக்கிட்ட டாட் பிடிக்கிற இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கீழ்ப்பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு இதை மாதிரி விட்டுட்டு நீங்கள் டாட் லைன் வந்து பிடிக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த கிளாத் அதிகமாக கிடைக்கும்போது அந்த கப் ஷேப் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எடுப்பாக இருக்கும், அமுக்கமாக இல்லாமல் இருக்கும். நான் இப்போ வந்து ஒருவேளை நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை மாதிரி சேர்த்து அப்படியே கட் பண்ணிக்கங்க. ரொம்ப அந்த இடத்துல பெண்ட் ஆகாமல் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணணும். எனக்கு அது தேவை இல்லைங்கனால நான் பெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் ஷேப் கொடுத்தா மாதிரி கட் பண்ணிக்கங்க. ஃபுல்லாக அப்படி தான். இப்போ வந்து நம்ம டாட் பிடிக்க வேண்டிய இடத்துலலாம் அந்த மாதிரி சிசர் கட் கொடுத்து வச்சிங்க. 2 பக்கமும் ஈவனாக இருக்கும், தைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கீழேருந்து கிராஸாக அதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக் ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஃபுல்லாகவே அதே மாதிரி நீங்கள் இது மாதிரி கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிசர் வந்து எந்த இடத்துலையும் டக்குன்னு முடிக்காமல் லாஸ்ட்டில் கொண்டு போய் தான் உங்களுக்கு வந்து முடிக்கணும். அப்படி கட் பண்ணி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு பிசுறு தட்டாமல் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் முடிச்சுட்டு கத்திரிக்கோலை ஃபுல்லாக கட் பண்ணி அடுத்தது எடுக்கும்போது உங்களுக்கு பிசுறு தட்டும். ஸோ கட் பண்ணும்போது இது மாதிரிலாம் கொஞ்சம் பிகினர்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்போ வந்துட்டு பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் இந்த மாதிரி வச்சுருக்கோமா. இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து உடம்பு சுற்றளவு 9.5 இன்ச்சுன்னு எடுத்தோம்ல, அதை ஹூக் பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணிவிட்டு அந்த அளவு விட்டுட்டு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 9.5 இன்ச்சு இப்படி கிராஸாக வச்சு நான் வைக்கிற மாதிரியே மார்க் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பீஸ்லேருந்து கொஞ்சம் அதிகமாக தெரியும். இப்போ இதை நம்ம டாட் பிடிச்சிட்டு பார்க்கும்போது நமக்கு இந்த இடம் வந்து கரெக்டாக உள் பக்கம் போயிடும். அப்போ வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் வரைஞ்ச அந்த 9.5 இன்ச்சும் பேக்கில் இருக்கிற அளவும் நமக்கு கரெக்டாக ஈவனாக வந்து மேட்ச் ஆகிக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்ம எப்போதும் அளவு மார்க் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் ஹூக் பட்டி ஐப்பட்டியை மார்க் பண்ணுற இடத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ரெடி அளவு வந்து மார்க் பண்ணிக்கணும். இது நம்ம இப்பயே வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம், இல்லை தைக்கும்போது பேக் பீஸுக்கு ஈக்குவலாக ஃப்ரண்ட் பீஸோட அளவையும் மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நமக்கு கரெக்டாக வரும்.
ஸோ ஷேப் கொடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோமா. இப்போ அப்படியே பெல்ட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்த்துங்க. உங்களுக்கு வந்து சைடு அப் அண்ட் டவுன் வராமல் பெல்ட் அளவு குறையாமல் வரது இந்த மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. ஃப்ரண்ட் பீஸ் மேலே 1/2 இன்ச் இது மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ அளவு வந்து எடுங்க. 3.5 இன்ச் இருக்கா, பேக்லேயும் அதே 3.5 இன்ச் இருக்குது. சென்டரில் நம்ம எதுவும் அளவு எடுக்கல, பேக்கு ஃப்ரண்ட்டு இது 2 அளவு மட்டும்தான் நம்ம இப்போதைக்கு எடுத்துருக்கோம். இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த கிளாத்தை எடுத்துப்போம். நமக்கு அதிகமாக வச்சு தான் கட் பண்ணியிருக்கோம், அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து நான் எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். அதாவது ஹூக் பட்டி பக்கமாக தான் எடுத்திருக்கோம். ஹூக் பட்டி ஜாயின் பண்ணுற இடத்த விட்டுட்டு அதுலேருந்து அந்த ப்ளவுஸோட அதாவது உள்பக்கம் ராங் சைடு எடுத்துங்க. மொத்த அளவு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுலேருந்து கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு நம்ம அதிகமாகவே வச்சுப்போம். கிளாத் வந்து உங்களுக்கு எப்போவுமே பெல்ட் கிளாத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கனால தப்பு இல்லை, தைச்சிட்டு கூட நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியாக இல்லாமல் பார்த்துங்க. ஒன்று கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் கூட இருக்கலாம். கம்மியாக இருந்தாலுமே பிரச்சனை இல்லை, பிகினர்ஸுக்கு அது கொஞ்சம் குழப்பமாக இருக்குங்கனால கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1/2 இன்ச்சு மார்ஜின் வரைஞ்சிப்போம். அதாவது இந்த கரபாகம் இருக்கனால கரபாகத்து அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு கிளாத் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுக்கணும். இப்போ லைனிங் கிளாத்தில் ஒரு கிளாத் மட்டும் கட் பண்ணிப்போம். பெல்ட்டோட உயரம் 3 இன்ச் எடுத்தோம்ல, அதுலேருந்து 1/2 இன்ச்சு தையலுக்கு நம்ம மறுபடியும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு 4 இன்ச்சு 4 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ அடுத்ததாக வந்து என்ன செய்யணுன்ட்டா, ஹூக் பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுறோம்ல அந்த இடத்த மார்க் பண்ணிங்க. அதுலேருந்து இந்த ப்ளவுஸில் கிராஸ் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்த மார்க் பண்ணிங்க. என்ன அளவோ அதுக்கு நேராக டேப் அதை மாதிரி வச்சுட்டு அதுலேருந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணி இதை மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இதை மாதிரி பெண்ட் பண்ணி நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். வேறு எதுவுமே நீங்கள் குழம்பு தேவையில்ல, அப்படியே இதை மாதிரி ஷேப் கொடுத்துக்கலாம். இப்போ இதை மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே போக போக மேலே ஏற்றி தான் நம்ம பெண்ட் பண்ணி அந்த இது கொடுத்துருக்கோம். ரொம்ப கீழே வந்து வளைவாக கொடுக்கல, அப்படியே மேலே ஷேப் வந்து ஏற்றுன மாதிரி கொடுத்துருக்கோம்ல. ரொம்ப குடஞ்சி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சைடு வந்து அப்போ தான் அப் அண்ட் டவுன் வர்றது. நீங்கள் மேலே போக போக கொஞ்சம் லைட்டாக மேலே ஏற்றிங்க. இப்போ சப்போஸ் இன்னும் கொஞ்சம் குழிவாக வேணும் அப்படின்னா இதுக்கு கீழே கொஞ்சம் வேணால் கட் பண்ணிக்கலாமே தவிர மேலே வந்து கட் பண்ணக்கூடாது. இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். லைட்டாக இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். இந்த இடத்துல பெண்ட் வரலாம். லாஸ்ட்டாக முடிகிற இடத்துல உங்களுக்கு வந்து ரொம்ப குடஞ்சி கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுனே வராது. கண்டிப்பாக அதை மாதிரி தைச்சி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. இப்போ ஓரளவுக்கு எல்லாமே கட் பண்ணிட்டோம், ஸ்லீவ் தவிர. ஸ்லீவ் வந்து நெக்ஸ்ட்டு ஹூக் பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த நெக் பீஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கிளாத் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது, எக்ஸ்ட்ராலாம் ரொம்ப எதுவும் இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சில விஷயம் வந்து ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கும் லைனிங் கிளாத்லேயுமே. இப்போ வந்து மெயின் கிளாத்லேயும் நமக்கு ஜாயிண்ட் வரும். ஏன்னா நல்லா ஹைட்டாக இருக்கனால அளவுகள் வந்து நமக்கு அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஸ்லீவ் வந்து 4ஆக ஃபோல்டிங் பண்ணி போட்டோம்னா 2 பக்கமும் ஜாயிண்ட் வரும். ஸோ அதுக்காக நான் கீழேருந்து ஒரு 1.25 இன்ச்சு கேப் விட்டு அதுக்கு மேலே பாதி கிளாத்து அது மாதிரி மடித்து போட்டிருக்கேன். ஃபோல்டிங் வந்து ஒரு பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் ஓப்பன் சைடும் ஒரு ஃபோல்டிங் இருக்கா. இதை மாதிரி மடித்து போட்டுட்டு அதே மாதிரி தான் இடுப்பு பக்கம் எப்படி நம்ம எக்ஸ்ட்ரா நீவனாக இருந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்தோம்ல அதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஒரு 1/4 இன்ச்சு கொஞ்சம் கிராஸாக இருக்க மாதிரி இருக்குது, அதை நான் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து கீழ்ப்பக்கம் அடித்து தான் திருப்ப போகிறோம். அதனால் ஒரு 1/2 இன்ச்சு விட்டால் போதும். லைனிங் ப்ளவுஸுக்கு எப்போதுமே மேக்ஸிமம் நம்ம ஸ்லீவ் வந்து அடித்து தானே திருப்பிகிட்ருக்கோம். அதே மாதிரி நம்ம ஒரு 1/2 இன்ச்சு விட்டாலே போதும். அந்த 1/2 இன்ச்சில் ஒரு மார்ஜின் வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட் அப்படியே ஸ்லீவோட உயரம் எல்லாமே நம்ம அலோ ப்ளவுஸில் உள்ள ஸ்லீவ் அப்படியே வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிப்போம். இப்போ வந்து ஸ்லீவோட முன்கை சுற்றளவு இதை மாதிரி வச்சுட்டு அப்படியே ஸ்லீவோட உயரம் மார்க் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த தையல் வரைக்கும் ஸ்லீவ் எங்கே முடியுது பாருங்கள் அந்த இடத்துல. அதே மாதிரி ஆம்கோல் ஜாயிண்ட் எங்கே முடியுதோ அந்த இடத்துல. இப்போதைக்கு இவ்வளோ தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். தையலுக்கு அப்புறமா நம்ம சேர்த்து மார்க் பண்ணுவோம். இப்போ ஆம்கோல் சுற்றளவு ஆம்கோல் ஜாயிண்ட்லேருந்து அதுக்கு நேராக வர அளவு 7.5 இன்ச் இருக்குது. அதை மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம உயரம் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு சேர்ப்போம்ல அதை சேர்த்துப்போம். 8.25 இன்ச் இருக்கா. இப்போ 8.75 வச்சுட்டு மார்க் பண்ணுவோம். இப்போ அதே மாதிரி ஃபஸ்ட்டு 8.25 இன்ச்சில் வச்சு பார்க்கும்போது நமக்கு அடிக்க இறக்கம் 3 இன்ச்சில் இருக்குது.
மேலே 8.25, அதே 8.25 வச்சுட்டு பார்க்கும்போது அடிக்க இறக்கம் இந்த ப்ளவுஸ்க்கு 3 இன்ச்சு. இப்போ நம்ம 8.25 வச்சுட்டு அதே 3 இன்ச்சில் மேலே மார்க் பண்ணணும். தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணும்போது நமக்கு அடிக்க இறக்கம் வந்து 3 இன்ச்சு வர மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இப்போ அந்த 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு நேராக டேப்பை வச்சு 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும் ஆம்கோல் சுற்றளவு. இது வந்து பேக் சைடில் இருக்கிற கிளாத்தில் கரெக்டான அளவு கட் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்லீவ் ஜாயிண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பேக்குக்கு ஈக்குவலாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைஞ்சிங்க. இப்போ வந்து ஸ்லீவ் ரவுண்டு கரெக்டாக வரத்துக்கு வந்து இந்த டிப்ஸ் இதை மாதிரி ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ இதை மாதிரி டேப்பை வச்சுட்டு இந்த என்ன அளவு வருதோ கிராஸாக அதை மாதிரி வச்சுட்டு அதுலேருந்து சென்டர் மார்க் பண்ணிங்க. சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/2 இன்ச் அந்த மார்க் பண்ணியிருக்கிற இடத்துக்கு நேராக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவை இதை மாதிரி வளைவு கொண்டு போயிட்டு கரெக்டாக அந்த மார்க் பண்ணியிருக்கிறதில் கொண்டு ஜாயிண்ட் ஆகி இதை மாதிரி மேலே ஃபஸ்ட் ரவுண்டு வந்து இதை மாதிரி வரைஞ்சிக்கங்க. இப்போ அடுத்தது கை வந்து குழி வெட்டணும்ல, அதுக்கு வந்து இப்போ சென்டர் மார்க் பண்ணோம்ல, அதுலேருந்து ஆம் ஹோல்ஸ் வரைக்கும் உள்ள அளவில் சென்டர் மார்க் பண்ணிக்கங்க. இப்போ அதுக்கு நேராக 1/2 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. இந்த குழி வந்து இதை மாதிரி மார்க் பண்ணிங்க. அதாவது மேலே இந்த சென்டரில் வந்து டச் ஆகிற மாதிரி வந்துட்டு இந்த 1/2 இன்ச்சு உள் குழி வந்து வெட்டிங்க. இப்போ இந்த மாதிரி ஷேப் கொடுத்து நீங்கள் வந்து ப்ளவுஸ் மார்க் பண்ணி கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆம்ஹோல் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். நான் லாஸ்ட்லாம் வந்து உங்களுக்கு ஆம்ஹோல் சுற்றளவையும் நான் அளந்து காட்டுறேன், ஓகேவா? இப்போ வந்துட்டு கரெக்டான அளவு ஆம்ஹோல் சுற்றளவை மார்க் பண்ணிவிட்டு அந்த ஒரு பீஸில் மட்டும் நம்ம இந்த மாதிரி கிராஸ் கட் பண்ணிவிட்டு மடித்து தைக்க வேண்டிய இடத்த வந்து இது மாதிரி மார்க் பண்ணிப்போம். இப்போ வந்து ஒரு ஃபோல்டிங் இருக்கும்ல, அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த பீஸில் தான் நம்ம வந்து ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கும். ஜாயிண்ட் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லீவோட சென்ட்ரு ரொம்ப கரெக்டாக மார்க் பண்ணிங்க. ஜாயின் போட்டதுக்கப்புறம் அந்த சென்ட்ரு கரெக்டாக இருந்தால் தான் நம்ம இன்னொரு பீஸை வந்து சரியான அளவில் வந்து நம்ம ஜாயின் பண்ண முடியும், ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்க முடியும். அதனால் சென்ட்ரு வந்து கீழேயும் சரி மேலேயும் சரி 2 பக்கமே நீங்கள் மார்க் பண்ணுறதுனால மார்க் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. நான் வந்து சென்ட்ரு மேலே மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஷேப்பில் நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு உள் வளைவு எல்லாமே ரொம்ப கரெக்டாக வரும். இப்போ ப்ளவுஸோட பேக் பீஸ் இதை மாதிரி எடுத்துகிட்டு நான் வந்து ஸ்லீவ் வந்து அளந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட்டும் ப்ளவுஸில் உள்ள இந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட் இருக்குல்ல, ப்ளவுஸில் உள்ள ஆம்ஹோல் ஜாயிண்ட்டை தான் இந்த அளவுக்கு இழுத்துட்டு நம்ம ஸ்லீவ் வந்து இதை மாதிரி வைக்கணும். இப்படி வச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஸ்லீவ் வந்து தைக்கிறப்ப கரெக்டாக வரும். ரொம்ப கரெக்டாக மேட்ச் ஆகுதா? ஷோல்டர் பிடிச்சதுக்கப்புறம் 2 ரவுண்டும் தைக்கும்போது நமக்கு ரொம்ப கரெக்டாக வரும். ஸோ கண்டிப்பாக இதை மாதிரி மெத்தடில் நீங்கள் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி பாருங்கள். ஸ்லீவ் ரவுண்டு செட் ஆகிடுச்சுனாலே உடம்பு சுற்றளவு எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக அமைஞ்சிடும். இப்போ இதை அப்படியே லைனிங் கிளாத்தில் வச்சு நம்ம கட் பண்ணணும். லைனிங் கிளாத்தில் கட் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து நான் எப்படி செட் பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். அதையும் கொஞ்சம் வீடியோ ஃபுல்லாக பொறுமையாக இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கெலாம். இப்போ இந்த ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் போடணும்ல, அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ வந்து ஸ்லீவுக்கு வந்து நல்லா உயரமான பார்டர் இருக்குது, இடுப்பு பக்கம் பார்டர் வேணாங்கிறனால அதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டு பைப்பிங் கொடுத்து தைக்க போகிறோம். அடித்து திருப்பிட்டு பைப்பிங் கொடுப்போம்ல, அந்த மாதிரி மெத்தடு தான். நான் முடிஞ்ச ஸ்டிச்சிங் வீடியோ வந்து போடுறேன், தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் வந்து வீடியோ போடுறேன். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து நம்ம இந்த மாதிரி சமமாக மடித்து போட்டு கட் பண்ணிப்போம். ஏன்னா ஒரு சைடு ஒட்டு போடாமல் இன்னொரு சைடு வச்சோம்னாலும் ஒரே கைக்கு ரொம்ப அதிகமாக ஒட்டு போட்டோம்னாலும் நல்லா இருக்காது. ஸோ கிளாத் என்னம்மா இருக்குதுன்னு தெரியல, ஒரு வேளை மஞ்சள் கலரில் கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம 2 கைக்கும் ஈக்குவல் பண்ணி லைனிங் கிளாத்தில் ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கிளாத்தை அப்படியே சமமாக மடித்து போட்டுட்டு பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸ் எல்லாம் நம்ம வச்சு அளந்து பார்ப்போம். பெல்ட்டுக்கு பத்துற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பொசிஷன்லேயே கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் நம்ம ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கண்டிப்பாக நமக்கு இதை மாதிரி போட்டோம்னா பெல்ட்டுக்கு பத்தாது. இப்போ அப்படியே 2ஆக கிளாத்தை ஃபோல்டிங் பண்ணி அகலம் கம்மியாக தானே இருக்குது, அப்படியே வச்சு கட் பண்ணலான்னு கட் பண்ணிட்டோம்னா கீழ் பக்கம் பெல்ட்டுக்கு எடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு பார்டர் கிளாத் வந்து க்ரீன் கலரில் இருக்கிறதுனால நமக்கு கீழே வந்து பெல்ட்டுக்கு இடம் பத்தாது. இப்போ இந்த கேப்பில் தான் நம்ம வந்து பெல்ட்டு கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம மடித்து போடும்போது நமக்கு பெல்ட்டுக்கு கிளாத் இல்லை. அப்போ என்ன பண்ணலான்னா நம்ம வந்து ஒரு கிளாத்தை இது மாதிரி கொஞ்சமாக கிளாத்தை இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அதாவது பேக் பீஸுக்கு ஈக்குவலாக எந்த அளவுக்கு தேவையோ மெயின் கிளாத்து அதை இது மாதிரி சரியான அளவில் வச்சுட்டு, ஏன்னா உங்களுக்கு கிராஸாக இருந்தால் தான் கஷ்டம். இது நேர் பீஸ் தானே, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம்.
இப்போ இதை மாதிரி வச்சுட்டு இல்லை இப்போ ஃப்ரண்ட் பீஸில் பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத் கொஞ்சம் வெளியில் இருக்குது மெயின் கிளாத்தோட, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு மெயின் கிளாத்தில் லைனிங் கிளாத் பதிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். இப்போ இதை மாதிரி வச்சுட்டு நமக்கு இதை மாதிரி செட் பண்ணும்போது எல்லாத்துக்குமே நமக்கு கிளாத்து போதுமா, அதை மாதிரி வச்சுட்டு நான் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு கொஞ்சம் தயவு செய்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். அது ரொம்ப எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறுபடியும் என்னத்த சொல்கிறது. சரி ரைட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.